2025-26 அரசு தேர்வு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து டெட்டு டிஆர்பிலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் இப்போவுமே படிக்க ஆரம்பித்தா நம்மளும் ஒரு அரசு அதிகாரியாக என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6ஆம் வகுப்பில் முதல் பருவத்தில் இயல் 3ல் உள்ள எந்திர மனிதன். தினமும் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகேவா? அப்போனா தான் தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல சரியான விடையை கண்டறிக. முதல் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ரோபோட் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரோபோட்னா என்ன அப்படிங்கிற ரோபோட்டோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இயந்திரம், எந்திர மனிதன், சோபியா, அனைத்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ரோபோட்னா என்ன அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ரோபோட்டோட பொருள் கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன் பி எந்திர மனிதன். ரோபோட்னா என்ன? ஆப்ஷன் பி எந்திர மனிதன் அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? எந்திர மனிதன் ஆப்ஷன் பி தான் அப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தியவர் யார்? யார் அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்ல் கபேக், வில்லியம் ஜோன்ஸ், அப்துல் கலாம், அனைவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்ல் கபேக், வில்லியம் ஜோன்ஸ், அப்துல் கலாம், அனைவரும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போது ரோபோ அப்படிங்கிற சொல்ல யார் பயன்படுத்தியிருக்கா அந்த 4 பேரில் அப்படின்னு கேட்காங்க. 3 பேரில். இப்போ யாருன்னு பார்ப்போம். ஓகேவா? ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ கார்ல் கபேக். கார்ல் கபேக் அப்படிங்கிறவர் தான் முதலாக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நாடகத்தில் ரோபோ என்ற சொல்லை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு நாடகத்தில் தான் இந்த ரோபோ அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தினாங்க அப்படின்னு பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, கார்ல் கபேக் எந்த நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர்? கார்ல் கபேக்குங்கிறவர் ஒரு நாடக ஆசிரியர். ஓகேவா? அவர் எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செக், நியூசிலாந்து, யூகோஸ்லேவியா, இத்தாலி. அதாவது 4 ஆப்ஷன். கார்ல் கபேக் எந்த நாட்டை சார்ந்த நாடக ஆசிரியர் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் எந்த நாட்டில் பிறந்தார் அப்படி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ செக். செக் அப்படிங்கிற நாடு தான் இந்த நாடக ஆசிரியரோட கார்ல் கபேக்கோட நாடு அப்படின்னு இங்கே ஆன்சர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ செக். அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, ரோபோ என்ற சொல் நாடகத்தில் எந்த ஆண்டு பயன்படுத்தப்பட்டது? அதாவது அவங்க ஒரு நாடகம் எழுதியிருக்காங்க. அந்த நாடகத்தில் ரோபோ அப்படிங்கிற சொல் எப்போ பயன்படுத்தப்பட்டது, எந்த ஆண்டு பயன்படுத்தப்பட்டது? இதுதான் கொஸ்டின். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1930, 1920, 1940, 1910. இந்த 4 ஆப்ஷனில் ரோபோ என்ற சொல் நாடகத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1920. ஆப்ஷன் பி 1920 தான் ரோபோ அப்படிங்கிற சொல்ல நாடகத்தில் பயன்படுத்தினாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? அதாவது ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொத்தடிமை, அடிமை, சுதந்திரம், விடுதலை. இந்த 4 ஆப்ஷனில் ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படி கேட்டிருக்காங்க. ரோபோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி அடிமை. ஆப்ஷன் பி அடிமைங்கிறது தான் என்னது? ரோபோ என்ற சொல்லுக்கு பொருள் அப்படி சொல்லியிருக்காங்க. கொத்தடிமையும் கொடுத்துருக்காங்க, சுதந்திரம், விடுதலை. கொத்தடிமை கிடையாது, அடிமை மொத்தத்தில். ஓகேவா? ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை. ஆப்ஷன் பி அடிமை அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்த 6வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மனித ஆற்றல் இன்று வேலை செய்யும் இயந்திரங்கள் எவை? மனித ஆற்றல் இன்று வேலை செய்யும் இயந்திரங்கள் எவை? மனிதன் செய்யக்கூடிய வேலையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு இயந்திரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இயந்திரங்கள், புதிய கண்டுபிடிப்பு, தானியங்கிகள், அனைத்தும். 4 ஆப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
இயந்திரத்தை வச்சு புதிய கண்டுபிடிப்பை வச்சு வேலை செய்கிறது, அடுத்து தானியங்கியை வச்சு வேலை செய்கிறது, இல்லை இப்போ இயந்திரம், கண்டுபிடிப்பு, தானியங்கி, இந்த மூணையும் வச்சு வேலை செய்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இல்லை ஆப்ஷன் சி தானியங்கிகள். இந்த தானியங்கிகள் தான் என்னது மனித ஆற்றலை இன்று வேலை செய்யும் இயந்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அடுத்து 7வது கொஸ்டின், மீத்திரன் ரோபோ டீப் ப்ளூ எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அதாவது மீத்திரன் கணிப்பொறி. இந்த மீத்திரன் கணிப்பொறிங்கிறது என்ன பேரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ அப்படிங்கிற பேரில் இருக்குது. அது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 1987, 1977, 1967, 1997. இதில் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1997. ஓகேவா? 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உலக சதுரங்க வெற்றியாளர் ஆன மீத்திரன் கணினியை கண்டுபிடித்தவர் யார்? அதாவது உலக சதுரங்க வெற்றியாளரான மீத்திரன் கணினியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேரி காஸ்ப்ரோவ், வில்லியம்ஸ், சார்லஸ் பாப்பேஜ், டி அனைவரும் சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா கேரி காஸ்ப்ரோவ் அப்படிங்கிறது தான் உலக சதுரங்க வெற்றியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 9வது கொஸ்டின், எந்த நிறுவனம் டீப் ப்ளூ என்ற மீத்திரன் கணிப்பொறியை உருவாக்கியது? அதாவது எந்த நிறுவனம் டீப் ப்ளூ அப்படிங்கிற மீத்திரன் கணிப்பொறியை உருவாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. HCL, LG, IBM அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது HCL, LG, IBM அனைத்தும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த நிறுவனம் டீப் ப்ளூ என்ற மீத்திரன் கணிப்பொறியை உருவாக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த HCLா, LGயா, IBMான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி IBM அப்படிங்கிற நிறுவனம் தான் என்ன செஞ்சுருக்கு, டீப் ப்ளூ அப்படிங்கிற இதை யார் கண்டுபிடிச்சிருக்கா? அந்த கேரி காஸ்ப்ரோவ் அப்படிங்கிற ஒரு ஆளை IBM உருவாக்கிய டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 10வது கொஸ்டின், உலகிலேயே முதலில் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. முதல்ல ரோபோவுக்கு குடியுரிமை கொடுத்துருக்காங்க. மனிதர்களுக்கு தான் கொடுப்பாங்க, ஆனால் ரோபோவுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, குடியுரிமை கொடுத்துருக்காங்க. அதில் நியூசிலாந்து, ஜப்பான், சவுதி அரேபியா அனைத்தும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சி சவுதி அரேபியா. அந்த நாட்டில் தான் உலகத்திலே முதலாக குடியுரிமை வழங்கப்பட்ட நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது இந்த உலகத்திலே முதலாக குடியுரிமை வழங்கிய நாடு அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி சவுதி அரேபியா அப்படிங்கிற நாட்டில் தான் குடியுரிமை வழங்கப்பட்டது. உலகத்திலே முதலாக குடியுரிமை வழங்கப்பட்ட நாடு சவுதி அரேபியான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 11வது கொஸ்டின், முதலாக குடியுரிமை பெற்ற ரோபோ. அதாவது முதலாக குடியுரிமை பெற்ற ரோபோ அப்படின்னு கேட்கும்போது சோபியாவா, டீப் ப்ளூவா, மீத்திரன் கணிப்பொறியா, அனைத்துமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது முதலாக குடியுரிமை பெற்ற ரோபோ அப்படின்னு பார்க்கும்போது எது குடியுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த கணிப்பொறிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோபியா, டீப் ப்ளூ, மீத்திரன் கணிப்பொறி அனைத்தும் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த கணிப்பொறிக்கு முதலாக குடியுரிமை பெறப்பட்டது கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சோபியா அப்படிங்கிற கணிப்பொறிக்கு தான் என்ன கொடுத்துருக்காங்க, குடியுரிமை அந்த நாட்டில் சவுதி அரேபியாவில் குடியுரிமை வழங்கப்பட்டது. கணிப்பொறிக்கு முதலாக குடியுரிமை வழங்கப்பட்ட நாடு சவுதி அரேபியா. எந்த கணிப்பொறினா சோபியா. ஆப்ஷன் ஏ சோபியா அப்படிங்கிறது தான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? குடியுரிமை பெற்ற ரோபோ அப்படின்னு பார்க்கும்போது சோபியா அப்படிங்கிற ஒரு கணிப்பொறிக்கு தான் கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 12வது கொஸ்டின், ஐநா சபை சோபியாவுக்கு எந்த பட்டத்தை வழங்கியது? அதாவது ஐநா சபை சோபியாவுக்கு எந்த பட்டத்தை வழங்கினதுன்னு கேட்டிருக்காங்க. புதிய கண்டுபிடிப்பு, புதுமைகளின் வெற்றியாளர், புதுமை புரட்சி, அனைத்தும். 4 ஆப்ஷன். ஓகேவா? புதிய கண்டுபிடிப்பு, புதுமைகளின் வெற்றியாளர், புதுமை புரட்சி, அனைத்தும் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படின்னு பார்ப்போம். அதாவது சோபியாவுக்கு என்ன பட்டம் ஐநா சபையால் வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய கண்டுபிடிப்பா, புதுமைகளின் வெற்றியாளரா, புதுமை புரட்சியா, இல்லை அனைத்துமான்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் பி புதுமைகளின் வெற்றியாளர். அதாவது புதுமைகளோட வெற்றியாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணிப்பொறி தான். என்ன கணிப்பொறி, அதோட நேம் என்னது, சோபியா. இந்த சோபியாங்கிற மீத்திறன் கொண்ட சோபியாங்கிற கணிப்பொறிக்கு தான் புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீத்திறன் கணிப்பொறி டீப் ப்ளூ. ஓகேவா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.